மேல்மாடி வீடு இவற்றை ஞாபகார்த்தமாக அமைச்சு கொடுக்கணும். இதில் இந்த உயிர் தப்பின காலமும் இருக்கணும். இந்த படியால் ஏறி மேலே போவோம். என்ன சீவகம் முழுக்க தண்ணி போகுதா பாருங்க. சீமான் என்றாலே இல்லை எல்லாருக்கும் தெரியும் தானே. அண்ணாக்கள்கிட்ட இங்கே காத்தடிச்ச டியூப்பை வாங்கி கொண்டு போய் தேங்காய் எல்லாம் இருக்கு. என்ன சாட்டி மாவீரர் துயிலும் இல்லம் இருக்குது. உன் புகைப்படம் பார்க்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் சாட்டி கடற்கரை இந்த சைட் நியமிக்க. வணக்கம் ரவே, நாங்கள் பார்த்து ஜாழ்ப்பாணம் குறிப்பாக சாட்டி கடற்கரை நிற்கிறோம். இன்றைய பார்த்தீங்கன்னா சாட்டி வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன இன்றைய பார்த்தா வேறு லெவலில் இந்த வீடியோ இருக்க போது அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் வார வழியில் ஒரு வீடை பார்த்துனாங்க. அந்த வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அழகான ஓவியங்கள் எல்லாம் கீறி வச்சுக்கணும். மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா அதில் நிறைய கவிதை நாங்கள் ரசிக்கும் கூட நிறைய நல்ல கவிதை இருந்துச்சு. அந்த கவிதையை எழுதிட்ட பேர் பார்த்தா வினோத் கீழே பேரும் போட்டுருந்தோம். அது மட்டும் இல்லை பார்த்தா மேல்மாடி வீடு நாங்கள் வீடியோ பயிர் இருப்போம். வார வழியில் நிறைய தென்னைகள் தென்னையில ஃபுல்லாகவே சாட்டி என்ன கூட தண்ணியும் பயன் தான் ஃபுல்லாகவே இருக்குது. அவர் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதில் வந்து சாட்டி மாதா கோயில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 480 வருடம் பழமையான சாட்டி மாதா கோயில் 1544ஆம் ஆண்டுல அந்த கோயிலை கட்டி இருக்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா 1544ஆம் ஆண்டளவில் 1544ஆம் ஆண்டளவில் போர்த்துகேட்ட கப்பல் பார்த்தீங்கன்னா வந்திருக்குது. வார வழியில் பார்த்தா புயல் சரியான புயலில் மாட்டி பிறகு இந்த இடத்துக்கு தான் கரை ஒதுங்கி இருக்கு. அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா அந்த போர்த்துகே படத்தளவு வந்து இதில் வந்து ஒரு சின்ன கொட்டிடா இந்த மாதா கோயிலை கட்டிக்கார். அதுக்கு பிறகு இந்த பெரிய கோயிலாக இங்கே கட்டிக்கணும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உள்ளாண்டர் காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கோயில் இடிக்கப்பட்டு அந்த கோயில் சுருவம் இருக்கு தானே, அந்த சுருவத்தை கொண்டு போய் யாரோ கிணத்துக்குள்ள போட்டிருக்கணும். அதுக்கு பிறகு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அந்த சுருவத்தை திருப்பி கண்டெடுத்து பிறகு இங்கே கொட்டில் கட்டி பிறகு கோயில் அமைச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய கோயிலாக வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா அந்த மாதம் சுருவம் கிணறு இருக்குல்ல, அந்த கிணறு வந்து பெரிய அற்புதங்கள் வாய்ந்தது. அந்த கிணத்துல பார்த்தீங்கன்னா குளிச்சா நிறைய நோய்கள்லாம் நீங்கிதான். அந்த புத்திர வாக்கியம் இல்லாதெல்லாம் அதை வேண்டிக் கொண்டு குளிச்சா அவருக்கு புத்திர வாக்கியம் கிடைக்கும்னு சொல்லி நிறைய ஐதீகங்கள்லாம் இருக்குது. சரி, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களை எல்லாருக்குமே தெரியும் மாவீரர் துயிலும் இல்லம் இருக்கு. சாட்டி மாவீரர் துயிலும் இல்லம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் சாட்டியாக்கள் இங்கே என்ன தீவ ஆக்கள் பார்த்தீங்கன்னா இந்த எங்களோட போராட்டத்தில் ஈடுபட்டவைகள் எங்களுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உயிர் நீத்தவைகள் அவைண்ட நினைவாக பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போ உள்ள போகிற வாசலை மூடிட்டுனா அவட பார்த்தீங்கன்னா சாட்டி மாதா கோயில் பக்கத்துல இன்னும் ஒரு முஸ்லீம் மசூதி ஒன்று இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா நாங்கள் பழமை காலத்து அந்த காலத்தில் பாவிச்ச துலாக்கிணறு இருக்கு. மற்ற தமிழ்நாட்டு விருந்தோம்பலுக்கு சான்றா வந்து அந்த சொல்ற மாடலம் வந்து தாந்திட்டு போறதுக்கான தொட்டி எல்லாமே கிராம அபிவிருத்தி சங்கம் சொல்லியா சங்கம் ஒன்று இருக்குது. வேற வழியில பார்த்துனாங்க. சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த வீடியோ இருக்குது. தொடர்ந்து நீங்கள் வீடியோவை பாருங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய தென்னைகளை பார்த்தாங்க. மேலே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இளநீர்கள் தூங்காய்கள்லாம் இருக்குது. மரத்தில் ஏற தெரிஞ்சா நாங்கள் அதையும் குடிச்சு அதையும் குடிச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே வீடியோலாம் போட்டுருவோம். என்ன செய்யற ஏழாகட்டம் இங்கே வீடியோலாம் எடுத்து இங்கே அலைஞ்சு கருத்துலாம் போயிட்டு கையெல்லாம் பாருங்க இந்த மாதிரி வந்துட்டேன்னு சொல்லி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ உங்களுக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் சோஃபாவில் எந்த ஜாலியாக வீடியோ பார்த்து கொண்டிருப்பீங்க. நாங்கள் அலைஞ்சு தெரிஞ்சு வீடியோ போடுறோம். திருப்பி சொல்லலாம். அதே இந்த வளமையான கலர் இதுதான். அதான் நான் சொல்லலாம். நானும் கருப்பு தான் என்ன சொல்றது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கருப்பாயிட்டு அதான் பிரச்சனை. நீங்க எல்லாம் இப்போ சோஃபால இருந்து ஜாலியா வீடியோ பார்த்து கொண்டு இருப்பீங்களே. அப்ப நாங்கள் உங்களுக்கு கஷ்டப்பட்டு அலைஞ்சு எல்லாம் வீடியோ போடுறது தானே. அதில் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட ஆதரவா இருக்கும். பாக்குற எல்லாமே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் பாத்தீங்கன்னா தொடர்ந்து வீடியோக்குள்ள போல இந்த வீடியோ என்ன மாதிரி அமைன்னு சொல்லி பார்க்கலாம். உங்க பலத்த ஆதரவுல பாத்தீங்கன்னா தொடர்ந்து தந்து கொண்டிருங்க. நிறைய பேர் தொடர்ந்து ஆதரவுகள் தந்து கொண்டிருக்கிறீங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். நாங்கள் இப்ப மண்கும்பான் பிள்ளையார் கோயில் அடியால போய் கொண்டிருக்கிறோம். இது ஊர்காவத்துறை ரோட். கோயில் வேலைகள்லாம் நடந்து கொண்டு இருக்குதான். கோபுர வேலைகள் நடக்குது, பெயிண்டிங் வேலை அது வந்து நடந்து கொண்டு இருக்குது எல்லாம். நாங்கள் மண்கும்பான் பிள்ளையார் கோயிலை தாண்டி வர இதில் பாருங்க இதில் போட் ஒன்று போட்டிருக்கீங்கன்னா சாட்டி கடற்கரை. நாங்கள் இப்போ இதால் தான் திரும்பி போகணும். என்ன நாங்கள் திரும்பி போவோம். பாருங்க என்ன மாதிரி வியூ வேண்டு. இதுல ஆலமரம் நிற்குது பாருங்க, பட்டு போயிட்டுது. இங்கே உள்ளுக்கு ஒரு மேல்மாடி வீடு ஒன்று இருக்குது. தொடர்ந்து நான் உங்களுக்கு கொண்டு போய் காட்டுறேன். என்ன நாங்கள் அந்த வீட்டையும் போய் பார்ப்போம். நாங்கள் வார வழியில் மேல்மாடி வீடு ஒன்று இருந்தது, அதையும் பார்த்து கொண்டு போவோம். நாங்கள் மெயின் ரோட்டாக தான் போகணும். இப்போ ஒழுங்கைக்குள்ளார திருப்பினால் இந்த வீட்டை உங்களுக்கு காட்டுவோம்ன்றதுக்காகத்தான். பாருங்க இது ஒரு பழைய வீடு ஒன்று இருக்குது, அந்த காலத்து வீடு. மேல் கூரை ஒன்றுமே இல்லை. என்ன
அப்பவே நல்ல டிசைனாக வீடுகள் கட்டியிருக்கணும். இதுதான் இந்த வீட்டுண்ட முன் பகுதி. என்ன அங்கால தான் மேல் மாடி வீடு இருக்குது. தொடர்ந்து போய் பார்ப்போம். இங்கே கிணறுகளை எல்லாம் பாருங்க. கொஞ்ச காலத்தில் இந்த மரமே மூடிடும் என்ன கிணத்தை. இதால் தான் நடந்து போகணும். பாம்பு பூச்சி நிற்கும். ஸோ பார்த்து அவதானமாக தான் போகணும். நீங்கள் தரவழி இப்படி இந்த இடங்களை பார்க்க போகிறோண்டா கொஞ்சம் அவதானமாக தெரியுங்கோ. ஏண்டா பாம்புகள் இதில் சுருண்டு கிடக்கும். எங்களுக்கும் தெரியாதானே. இங்கே தேங்காய் எல்லாம் இருக்கு. என்ன இங்கால பக்கம் வந்திருந்தா நீங்கள் உழைக்கவே போக தேவையில்லை. இந்த தேங்காய் அதுகளை விற்று உங்களோட சீவியத்தை கொண்டு போகலாம். என்ன இதுதான் நான் சொன்ன மேல்மாடி வீடு. வீட்டுண்ட உட்பகுதியை காட்டுறேன்னு என்ன பாருங்க. இந்த வளவுக்குள்ளே நிறைய தென்னைகள் நிற்குது. வீட்டுக்காரர் யாழ்ப்பாணம் தான் இருக்கணும் போல. அவையில் வந்து தேங்காயெல்லாம் உரிச்சிருக்கணும். பாருங்கள் பொச்சுகள் எல்லாம் இருக்குது. இதான் வீட்டுண்ட முன்பகுதி. தொடர்ந்து இதில் பாருங்க படி ஒன்று இருக்குது. இந்த படியால் ஏறி மேலே போவோம். என்ன பாருங்க. இதில் சின்ன பெல்கனி இருக்குண்ணே. இதுதான் இந்த வீட்டோட பெல்கனி. அந்த காலத்து வீடு. அந்த காலத்திலே எவ்வளோத்துக்கு வடிவாக இந்த வீட்டை கட்டியிருக்கணும் பாருங்க. சரி, நாங்கள் தொடர்ந்து போவோம். என்னமோடு நாங்கள் குறிப்பாக சொல்லிக்கொள்ளணும், அப்போவே வார வழிக்கு கொங்கிரீட் போட்டுருக்கணும். இந்த பாதைகளை அப்போவே செய்திருக்கணும். என்ன மேல்மாடி வீடு. தொடர்ந்து நாங்கள் மெயின் ரோட்டுக்கு வருவோம். இப்படியே போனால் சாட்டி வரும். இதில் தேக்கு மரங்கள் இருக்குது பாருங்க. அதில் தேக்கு மரங்கள் நட்டு வச்சிருக்கணும். இங்கால முருங்கை வச்சிருக்கணும். தொடர்ந்து பாருங்க பழைய வீடு ஒன்று இருக்குது. தொடர்ந்து நாங்கள் இப்போ நேராக தான் போகணும். நல்ல தென்னைகள் நிற்குது. என்ன பாருங்க, இங்கால மதுர்கள் எல்லாம் கட்டினோம். இதுதான் மண்கும்பான் கிராம அபிவிருத்தி சங்கமா 1976ஆம் ஆண்டு ஸ்தாபிச்சிருக்கிறேன். இந்த மதில் இவற்றை ஞாபகார்த்தமாக அமைச்சு கொடுக்கணும். 1978 பிறந்து 2023 பிறந்திருக்கிறார். இந்த கிராம அபிவிருத்தி சங்கத்தின் சுற்று மதில் இவருக்காகத்தான் அமைச்சு கொடுக்கணுமா, இவற்றை நினைவாக அமைச்சு கொடுக்கணும். அவருடைய பேர் பார்த்தீங்கன்னா நடராஜா கயந்தன். சுற்று மதில் மட்டும் இல்லை, இந்த நுழைவாயிலும் பார்த்தீங்கன்னா அவற்றை ஞாபகார்த்தமாகத்தான் அமைச்சு கொடுக்கணும். சரி, என்ன நாங்கள் தொடர்ந்து வலிக்கிடுவோம். என்னமொன்று சொல்ல மறந்துட்டேன். இதில் பாருங்க சின்ன தொட்டி ஒன்று அமைச்சு வச்சுருக்கிறோம். அதாவது பார்த்திங்கன்னா இங்கே ஆடு மாடுகள் எல்லாம் இருந்தானே வந்தால், இப்போ நாங்கள் என்னாலும் மார்க்கெட்டை வேண்டி கேட்டு குடிக்கலாம். ஆனால் ஆடு மாடுகள் எல்லாம் அப்படி குடிக்கிறாது. அதால் பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேருந்து ரோட்டு கரைகளில் இப்படி சின்ன சின்ன தொட்டிகள் எல்லாம் அமைக்கிறவே. ஏன்டா ஆடு மாடு வந்தால் தண்ணி குடிக்கலாம் தானே, அதுக்காக அமைப்பினோம். இதில் பாருங்க, இது வயல்வெளி. நெல்லெல்லாம் அறுவடை செய்தாச்சுன்னு. இதில் ஒரு வாய்க்கால் இருக்குது. என்ன
தொடர்ந்து போனால் இதில் ஒரு ஆர்மி கேம்ப் ஒன்று வரும். யாழ்ப்பாணத்தில் பல பகுதிகளில் இப்படி ஆர்மி கேம்ப் இருக்குது. நிறைய இடத்த இப்பயும் இராணுவத்தினர் தங்களோட கட்டுப்பாடு தான் வச்சிருக்கிறோம். இது நேவியின் கட்டுப்பாட்டில் இருக்குது. இதில் ஒரு வீடு ஒன்று இருக்குது. அந்த வீட்டையும் நாங்கள் தொடர்ந்து போய் பார்க்கலாம். போகிற வழியில் இந்த பனங்காட்டுக்கு நடுவில் ஒரு வீடு ஒன்று இருக்குது. அந்த வீட்டையும் நான் தொடர்ந்து கொண்டு போய் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். பாருங்க, வீட்டுக்கு பின்புறமாக தென்னைகள் எல்லாம் நிற்குது. இந்த வீட்டில் இதில் ஓவியங்கள் வரைஞ்சி வச்சிருக்கேன். பாருங்க, பிள்ளையாருடைய ஓவியம் எல்லாம் இருக்குது. அழகாக வரைஞ்சி வச்சிருக்கேன். இதுதான் கிச்சன். இங்கே பாருங்க, இதுதான் சாமி அறை. கவிதையெல்லாம் எழுதி வச்சிருக்கிறோம். உன் புகைப்படம் பார்க்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இவ்வுலகினை மறக்கின்றேன். இருப்பினும் உன் நினைவுகளில் சிக்கி தவிக்கின்றேன். விதியின் சிறையில் வினோத்தின் சிறை வசனங்கள். அது மட்டும் இல்லை, இங்காலயம் பார்த்தீங்கன்னா அப்படி எழுதி வச்சிருக்கிறோம். என் இதயம் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் உன் பெயரை உச்சரிக்கும் ஒரு மந்திரமாகவே உள்ளது. உன் மனதில் நான் எப்படி என்று எனக்கு தெரியவில்லை. என் மனதில் நீ இதய துடிப்போடு ஒரு துடிப்பாகவே துடிக்கிறாய் என்று உன் நினைவுடன் என்று இருக்குது. வினோத், வினோத்தன். இப்படி பார்த்தீங்கன்னா கவிதையெல்லாம் எழுதி வச்சுக்கிறேன். இதுலேயும் ஒன்று எழுதி வச்சுருக்கிறது. அது என்னன்னு சொல்லி தெரியல. இப்படி கவிதைகள் எழுதி வச்சிருக்கிறார். ஒரு வழிப்பாதை அன்பு கொண்ட இதயங்களாக வாழ்வது. இந்த சிவர் முழுக்க வினோத்தன்றதான் ஓவியம் வரைஞ்சிருக்கிறார். பார்த்ததோ ஓவியம் மட்டும் இல்லை, நல்ல கவிதைகளும் இதில் எழுதியிருக்கிறார். சரி, நாங்கள் தொடர்ந்து போகலாம். என்ன இது அருகாமையில் கிணறு எல்லாம் இருக்குது. கொண்டு காட்டிக்கொள்கிறேன் நான் உங்களுக்கு. பாருங்க, இதில் கிணறு இருக்குது. நல்ல தேங்காய்கள் எல்லாம் இருக்குது இந்த மரத்தில். பார்த்தீங்களோ, அதுவா விழுந்து கிடந்து பழுதாகுது. என்ன சில பேர் வந்து உரிச்சு எடுத்திருக்கணும். இதுதான் கிணறு. தண்ணி எந்த மட்டத்தில் நிற்குதுன்னு பார்ப்போம். என்ன மேல் மட்டத்தோட தண்ணி நிற்குதுண்ணே. பக்கம் முழுக்க பனங்காடுன்னு. இந்த சைட் நேவி கேம்ப். இப்படியே தொடர்ந்து போனால் பாருங்கோ, சாட்டி கடற்கரை வருதுண்ணே. நாங்கள் சாட்டியை பார்க்கலாம். பாருங்க, தென்னைகளை பார்த்தோம். தென்னந்தோப்பே இருக்குது. தென்னை ஏற தெரிஞ்சா குடியை குடிக்கலாம். காட்டி கடற்கரைய ஆடுகள் எல்லாம் நிற்குதுன்னு. எல்லாம் உடம்பான ஆடுகள். இங்கே பக்கம் பஸ்ஸுகள் எல்லாம் ஓடுது. என்ன பாருங்க, ஊர்காவத்துறை யாழ்ப்பாண பஸ் ஓடுது. இதில் மசூதி இருக்குது.
பாருங்க கடற்கரையை இதில் நுங்கெல்லாம் விற்கணும். இதுதான் சாட்டி கடற்கரை. பாருங்க வேற கூடா இருக்கு தெரியுமோ, வார வழியெல்லாம் சரியான வைக்க இந்த இடத்துக்கு வேற சும்மா கூடா இருக்குது. இங்க போட்டுகள்லாம் நிற்குது. ஆட்கள் இருக்கிறதுக்காக இதுல இடங்கள் அமைச்சிருக்கணும், கட்டடங்கள் அமைச்சிருக்கணும். இதுல எல்லாம் பாருங்க போட் ஒன்று நிற்குது. தொடர்ந்து அதில் டியூப் இருக்குது, அதையும் நான் கொண்டு காட்டிக்கொள்கிறேன். என்ன நீங்கள் நீந்துறேன்னு சொன்னால் அண்ணாக்கள்கிட்ட இந்த காத்தடிச்ச டியூப்பை வாங்கி கொண்டு போய் நீந்தக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்கோ இந்த டியூப்பு எல்லாம் இருக்குது. சரி, இதில் விலையை எங்கே கேட்கலாம்? அண்ணன் வணக்கம், நீங்களா கொடுக்குறது? என்ன என்ன விலையை கொடுக்குறீங்க? 200 ரூபா. எவ்வளோ எடுத்துக்கிறாங்க? ஜூஸ் பண்ணலாம் 2 மணித்தியாலம். நான் கலவாக கொண்டு போயிட்டோம்டா. கொண்டு போகிறதாவே பொறுத்து பாருங்க டியூப் எல்லாம் இருக்குது. சின்ன எவ்வளோ? சின்ன 100 ரூபா, பெருசு 200 ரூபா. என்ன பாருங்க, சின்ன 100, பெருசு 200 ரூபா. இங்கே வந்து டியூப்பை வாடகை எடுத்துக்கிற நீந்தக்கூடிய மாதிரி இருக்கும். டியூப்பை கொண்டு போக உங்களுக்கு சரியான பாதுகாப்பாக இருக்கும். பாருங்க, இன்னும் கொஞ்சம் ஃபன்னாக என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குமா. இங்கால கடை இருக்குது, உங்களுக்கு எதுவும் வாங்கணும்னு சொன்னால் இங்கே வந்து வாங்கலாம். அண்ணா கடையும் அண்ணாண்டியா? கடையும் பார்த்தீங்கன்னா அண்ணாண்ட தான். இங்கே வந்து நீங்கள் வேண்டியதை வாங்கக்கூடிய மாதிரி இருக்குமா. பாருங்க A to Z எல்லாம் வச்சுருக்கிற. ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி கொண்டு வருது. என்ன இந்த இடம் உண்மையிலேயே வேறு லெவலில் டெவலப் ஆகி கொண்டு வருது. இங்கே தென்னைகள் எல்லாம் வச்சுருக்கணும். ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறதுக்கான வாசல். ஆனால் ஒருத்தரையும் காணிடுறேன். நீங்கள் பாருங்க, வழியாலேருந்து உங்களுக்கு காட்டிக்கிறேன் இந்த இடத்த. அண்ணா பாருங்கோ மட்டி எல்லாம் எடுத்துக்கொண்டு போகிறார். அண்ணா எவ்வளோ காலமா அண்ணா மட்டி பொறுக்குறீங்க? இல்லை, நான் நண்டு வலை தொழில் செய்கிறேன்னா சும்மா நான் இப்போ இருந்தாப்புல வருமானமாக இருக்கும் தானே? சும்மா பிடிச்சிக்கிட்டு போகிறது தானே. கொண்டை கறியாகவும் யாரும் கேட்டாலும் கொடுப்போம். வேற ஒன்று எனக்கு கொண்டு அவிச்சு தான் அவிக்கும். சில பேர் பச்சையாக வாங்குவாங்க, சில பேர் அவிச்சு தச்சுடுவாங்க, அவிச்சு கொடுப்போம். அப்போ இங்கே தான் வந்து எடுக்கிற ஒரு முறையும் நான் இங்கே அந்த முழங்கு போய் பிடிப்போம். இல்லை அதில் பிடிக்கிறாங்க. சீசனுக்கு தான் மட்டி வருமா இல்லை எல்லா டைம் எடுக்கலாம்? இல்லை, அந்த டைம்லேயும் பிடிக்கலாம். சோளம் மண்டு இல்லை, வாடகை டைம் இல்லை, மட்டி பிடிக்கலாம். இது காய வச்சு இது வெளிநாட்டுக்கு ஆக்கள் கொண்டு போவாங்க. இப்போ சாட்டி கடற்கரை டெவலப் ஆகி கொண்டு வருது தானே? டெவலப் ஆகி வருது. இப்போ இல்லாமல் கொஞ்சம் இப்போ தெரியாத அந்த பிரச்சனைகளால் மண்ணெண்ண பிரச்சனை, டீசல் பிரச்சனை எல்லாமே தட்டுப்பாடாக. நான் நண்டு விலைக்கு தான் போகிறது. இருந்தாலும் இப்போ தொழிலுக்கு தர QR அளவு காணமா இருக்கா? காணப்படி இருக்கா? எங்களுக்கு மண்ணெண்ண போதாது. ஏன்னா நாங்கள் விலங்க கடலில் ஓடுறது. இப்போ நாங்கள் எங்களுக்கு 5 லிட்டர் 10 லிட்டர் எண்ணெய்க்குள்ளே தான் ஓடுறோம். காணாது. பஸ் தொடர்ந்து போய் வந்து கொண்டு இருக்கமே எங்களை பக்கம். இது எங்களை இந்த வந்து சாட்டியால் போகிற பஸ் வந்து இப்போ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லை, மற்ற நாள் இல்லாதனாலும் இருக்குது. அங்கே என்ன டைமுக்குண்ணா டைம் சொல்ல முடியும்? டைம்ண்டா என்ன காலமாக 6:30 கொண்டு இருக்கு. இங்கேருந்து போகும் யாழ்ப்பாணம். அப்புறம் திரும்ப அங்கேருந்து 7 மணிக்கு கொண்டு வரும். திரும்ப அதுக்கு பிறகு இங்கேருந்து 10:30 கொண்டு போகும். அப்புறம் அங்கேருந்து கொண்டு 10:30 வரும். 11:30 இங்கேருந்து போவோம். அடுத்த 12:30 கொண்டு வரும். அது பிறகு இங்கேருந்து 2:30 போகும். அங்கேருந்து 3 மணிக்கு கொண்டு வரும். அப்படி வந்து என்ன டைம் கடைசி வந்து 7 மணி வரைக்கும் இருக்கு. 7 மணிக்கு பிறகு பஸ் இல்லை. சரி என்ன சரி ஓகே நன்றியா. சரி ஓகே ஓகே. ஒரே கணைகள் தானே எங்களை. இதில் சர்ச் இருக்குது. சர்ச்சை எங்களுடைய காட்டுறேன் பாருங்க. இப்படி உள்ளுக்கு போ. என்ன க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன் பாருங்க. சாட்டி கடற்கரைக்கு பக்கத்தில் இதில் மாதா கோவில் ஒன்று இருக்குது. இதில் பெரிய கிணறு இருக்குது. கிணத்தின் அளவை பார்த்ததோ நல்ல பிரம்மாண்டமான கிணறு தான். பக்கத்தில் அது தொட்டி ஒன்றும் இருக்குது. இதில் மிகப்பெரிய தொட்டி இருக்குது. இதில் கிணறும் இருக்குதுன்னு உங்களுக்கு சர்ச்சையும் கொண்டு போய் காட்டிக்கொள்கிறேன். இதில் பிரம்மாண்டமான ஆலமரம் ஒன்று நிற்குது. இதுதான் இங்குள்ள சர்ச். உள்ளே கொண்டு போய் காட்டிக்கொள்கிறேன் பாருங்க.
இதான் நீங்கள் எவ்வளோ சர்ச்சா? சரி, நாங்கள் தொடர்ந்து போகலாம். இந்த வளாகத்துக்குள்ளே நல்ல மரங்கள் இருக்குண்ணே, எல்லாமே பெரிய பெரிய மரங்களா. உண்மையிலேயே இந்த வளாகம் அவ்வளோத்துக்கு அழகாக இருக்குது. நல்லா நீட்டாக வச்சுருக்கிறோம். பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் நிற்குது பாருங்க. இங்கே சின்னாக்கள் ஓடி விளையாடினோம் என்ன பாருங்க. இதில் ரவுண்டாக கதிரைகள் அடுக்கி சின்னாக்கள் எல்லாரும் விளையாடி கொண்டிருக்கணும். இதில் இந்த ஆலயத்தின் வரலாறு போட்டிருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா 1544ஆம் ஆண்டு ஒரு புயலில் போத்துக்கேற்ற கப்பல் ஒன்று சிக்கி இருக்குது. அப்போ அந்த கப்பலில் கொண்டு வந்த அந்நிய சிலை இருக்குது தானே, அதாவது பார்த்தீங்கன்னா மாதாண்ட சிலையை கொண்டு வந்து இங்கே ஒரு கொட்டிரொண்டு அமைச்சு வழிபடினோம் என்ன. அதுக்கு பிறகு உள்ளாந்தட்ட காலத்தில் இது அழிக்கப்பட்டு பிறகு ஒரு கிணத்துக்கு இருந்து பிறகு எடுத்து பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு திருப்பி ஒரு ஹோட்டல் ஒன்று அமைச்சு பூசை வழிபாடுகள்லாம் செய்யணும். இதுதான் இந்த கோயிலின் வரலாறு. அதுக்கு பிறகு இன்னும் உங்களுக்கு குறிப்பாக சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு ஒன்று இருக்குது. அந்த கிணறு இங்கே நன்னீர் கிணறு. அது மட்டும் இல்லாமல் வத்தாத கிணறு. இந்த கிணத்துல குளிச்சா பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்காதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஊனமுற்றார்கள் சரியாவினம் ஊமை வாய் பேசாதாக்கள் இருக்கிற அவைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய அற்புதங்கள்லாம் இங்கே நடந்திருக்குது. இதில் இந்த திருத்தலத்தின் வரலாறை இதில் போட்டிருக்கிறோம் என்ன. வணக்கம் ஐயா. வணக்கம். கோயிலுக்கு எவ்வளோ ஆழமாக வாரீங்க நீங்கள்? நான் தொடர்ந்து வருவோம், வருஷம் வந்து கொண்டே இருக்கும். பிரச்சனை இல்லை. இந்த கோயிலில் என்ன மாதிரியான மகிமையில் உங்களுக்கு நடந்திருக்குது? எங்களுக்கு தேடி வாரீங்க? எங்கேருந்து வாரீங்க? நான் என் சொந்த இடம் நான் இருந்தேன்னு நான் இப்போ தற்போது இருக்கிற யாழ்ப்பாணம். என்ன மாதிரியான மகிமையில் நடந்திருக்கு உங்களுக்கு? எனக்கு வேண்டிய இதெல்லாம் கிடைச்சிருக்கு. இதில் இந்த உயிர் தப்பின காலமும் இருக்குண்ணா. என்ன சொல்கிறீங்க, உண்மையாவோ? உண்மையாக தான் சொல்கிறேன். எத்தனாம் ஆண்டு அளவில்? 89ஆம் ஆண்டு டெல்லியில் இந்த ராக்கெட் அடிக்க மூட்டம் நான் 4 பேர் செத்து. அதில் நானும் எனது மனைவி எனது குழந்தையும் இப்போ அவள் பிரான்ஸில் இருக்கிறா. உயிர் தப்பினாங்க. எனக்கும் அவருக்கு நடுவுக்களால் போச்சு ட்ரவுன்ஸ். கண்ணுக்கு முன்னால் சாவை பார்த்துட்டு கண்ணுக்கு முன்னால் சாவு சந்தைக்கு இருக்கிறேன். அப்போ என்ன மாதிரி எங்கள் பிரச்சனை நடக்கும்? சண்டையில் இங்கே என்ன மாதிரி நடக்கும்? அந்த காலத்தில் பயந்தானே அப்போ என்ன? அப்போ பயந்தான், எல்லாரிடமும் பயந்தானே. அப்போ அந்த காலத்தில் எங்கே இருந்த நீங்கள்? நான் கைட்ஸில் நாரந்தனையில் இருந்து இப்போ இந்த பூங்குடியில் போய் இங்கே இருந்து அப்படியே பூங்குடியில் என் சொந்தக்கார ஒரு ஆள் போயிட்டேன் 2 போட்டு பேருந்து அப்படியே வந்து பேருந்து போய் நாரந்தனையிலேருந்து 90ஆம் ஆண்டு தான் பேருந்து நாங்கள் போனோம். இப்போ என் பழைய ஃப்ரெண்ட்ஸாக்களை காண்ற நீங்கள்? இப்போ ஒரு போனால் இங்கே சந்திச்சாச்சாச்சவன் சந்திக்கிறார். பழைய ஃப்ரெண்ட்ஸாக்கள் எல்லாம் வரைக்கும். ஐயாக்கு என்ன பேர்? என் பேர் சீமான். சீமான் சீமான் என்றாலே இல்லை எல்லாருக்கும் தெரியும் தானே. அது இந்தியா சீமான். அவர் எங்களுக்கு இளமையான சீமான். இது எங்களுக்கு அவரோட ஸ்பீச் என்ன மாதிரி சொல்லுங்க, கேட்குறீங்களா? சீமான் ஸ்பீச் ஓகே. எங்களுக்கும் அவர் தான் நாங்கள் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசை. பார்ப்போம். இந்த முறை சில நேரம் வரலாம். சான்ஸ் இருந்தாண்டா பரவாயில்ல. சீமான் ஓகே ஆனால் வந்தால் எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குமே. நல்லா இருக்கும். எங்களுக்குமே சொல்கிற கொஞ்சம் உத்வேகமாக இருக்கு. எங்கட ஒரு ஆள் வந்துருக்காரு. யார் அன்னைக்கு வந்து நீங்கள் கோயிலுக்கு? நானும் எனது அக்காவும் வந்து அக்கா வீட்டுக்கார மனைவியாக வீட்டை இருக்கணும். நான் வரையிறேன். சரி ஐயா. நன்றி. எத்தனை வயசு இப்போ உங்களுக்கு? ஏன்னா இப்போ 70 வயசு. 70 வயசு. ஆனால் முகத்தில் வயசு காட்டல. வயசு காட்ட இல்லை அப்படியா? தேங்க்யூ. சரி, நன்றி. நன்றியோ. என்னம்மா? சிக்கன்குனியா காய்ச்சல் வந்து நல்லா இயலாமல் போயிட்டுது. அதெல்லாம் நான் கொஞ்சம் தனியை விடவும் பையன் அதோட நானும் கூட ஒழிக்கிட்டு வந்தது. அம்மாவுக்கு என்ன மாதிரியான மகிமையில் நடந்திருக்கீங்க? இங்கே என்ன நாங்கள் கேட்குற வரம் ஏதோ எங்களுக்கு கிடைக்குது. அதான் மாதாவை தேடி வாரம் வரைக்குள்ள எங்களுக்கு வந்தும் இப்போவும் இருந்து மண்டாடி பிள்ளைகளின் ஆரோக்கியம் சுகத்துக்காக எங்களின் சுகத்துக்காகவும் இப்படி வெளிக்கிற தெரிஞ்சாலும் சந்தோஷம் தானே. வீட்டை இருக்கிறதில் நிம்மதியா சொந்த ஊரையும் பார்த்து கொண்டு போகலாம். சரி தானே. இப்போ இப்படியே போய் நான் இருந்தேனே லூர் தேவிக்கு போயிட்டேன். சின்னவனுக்கு போய் சின்னவனுக்கு வேலை பேருந்து லூர் தேவிக்கு போய்த்தான் நீ யாழ்ப்பாணம் போவோம். சரி அம்மா. சரி, நன்றி. அம்மா பேர் என்ன? ஹெசில்டா. சரி அம்மா. அண்ணாவா தம்பி? தம்பி. அக்காவும் தம்பியும் வந்திருக்கணும். சரியா. இந்த சர்ச்சுக்கு அருகாமையில் உள்ள இந்த கிணத்துலேருந்து தான் தீவகம் முழுக்க தண்ணி போகுதா பாருங்க. நல்ல தண்ணி கிணறு. சாட்டி கடற்கரைக்கு பக்கத்தில் இந்த கிணறு இருக்குது. சரி, நாங்கள் தொடர்ந்து போகலாம். இதில் சர்ச்சுக்கு முன்னால் ஒரு கிணறு ஒன்று இருக்குது. முந்தி
துளாவில் தான் தண்ணி எழுவினோம், துளா மீச்சு தான் தண்ணி எடுக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் மாறிட்டுது, என்ன மோட்டரில் தண்ணி வைக்கணும். இதில் கப்பியும் இருக்குது என்ன. இதில் இடையில் பார்த்தீங்கன்னா ஒரு மரம் ஒன்று வரும், பெரிய ஹட்டு ஒன்று வரும். தண்ணி இலகுவாக பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அள்ளி கொள்ளலாம் என்ன. கப்பியையும் விட அது ஈஸியாக இருக்கும் துளா. பாருங்கோ பழைய துளா கிணறு இதுதானே. இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு பிறகு இப்படி துளா எல்லாத்தையும் நான் காண இயலாது. நாங்கள் இப்போ பார்த்தா தான் பார்த்துக்கொள்ளலாம். இனி வீடியோவில் தான் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு பார்க்கக்கூடிய மாதிரியே இருக்குது. நானே துளாவில் தண்ணி எல்லாம் குடிச்சிருக்கிறேன். ஆனால் இனி வர்ற ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் அனுபவிக்கலாது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் மோட்டருக்கும் பைப்புக்கும் வந்துட்டுனா தண்ணி அப்படி பைப்பு திறந்தால் தண்ணி வரும், குடிக்க வேண்டியதான். ஆனால் துளால் அள்ளி குளிக்கிறது சரி, துளால் அள்ளி தண்ணி குடிக்கிறது சரி, அது தனி சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிணத்து தண்ணி அது குளிர்மையாக இருக்குமே என்ன. அப்போ அந்த ஃபீலெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல். துளா இதுதான் முந்தி காலத்து கிணறு பக்கத்தில் பாருங்க. சரி என்ன தொடர்ந்து போகலாம். சாட்டி மாவீரர் துயிலும் இல்லம் இருக்குது, அதையும் நாங்கள் தொடர்ந்து போய் பார்ப்போம் என்ன. நான் அதை காட்டுவோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி வந்துட்டேன் என்ன. தொடர்ந்து போய் நாங்கள் சாட்டி மாவீரர் துயிலும் இல்லத்தை பார்ப்போம். இதில் சாட்டி கடற்கரைக்கு அருகாமையில் சாட்டி மாவீரர் துயிலும் இல்லம் இருக்குது பாருங்க. இது இடையில் மதில் கட்டி க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இதால் போய் மதுரை அட்டி தான் பார்க்கணும் என்ன. பாருங்க நாங்கள் உள்ளுக்கு போகிறாது. சரி நாங்கள் தொடர்ந்து போகலாம். இதில் இடையில் மதில் கட்டி வச்சுக்கினா அங்கால ஒரு கேட் ஒன்று இருக்குது, அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணியிருக்கிறேன். நாங்கள் சாதாரணமான நாட்களில் உள்ளுக்கு போக இயலாத வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்கிறேன். அதான் படியால் இருந்து உங்களுக்கு காட்டினான். சரி ஐஸ்வர வாகனம் போகுது. அண்ணோய் 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 என்னென்ன இருக்கு? ஒண்டகோன் இருக்கு. ஒண்டகோன் 180 140 விதையில பாருங்க. உடனே பாலனே வாங்க போகுது, வாங்கி தரப்போறீங்க. இது பண்ணியா நெட் பண்ண போறியா? 50 ரூபா வாங்கினா சில வச்சு தான் வாங்க. ஒண்டகோன் பாலனாக்கு இதாக கொடுங்க, எனக்கு ஒண்டகோன் தாங்க. 2 ஒண்டகோன் தாங்க. எந்த ஒண்டகம் வேணும்? சாக்லேட் தான் 2 மேலே. இது எவ்வளவு? 70. ஓகே டிஸ்கவுண்ட் ஒன்றும் இல்லையா? 10 ரூபா டிஸ்கவுண்ட் போட்டுருக்கேன். 180 ரூபா அடிச்சிருக்கு. எனக்கு 10 ரூபா டிஸ்கவுண்ட் என்ன? 10 ரூபா டிஸ்கவுண்ட் போட்டுருக்கு. இதே விட டிஸ்கவுண்ட் இல்லை. சரி ஓகே பாருங்க. பாலா தான் காசு கொடுக்க போகிறேன். எனக்கு வேணலாம். இது வேணல சாக்லேட்டோட தாங்க. சாக்லேட் ஓகே. பாலானாக்கு வேணல, எனக்கு சாக்லேட்டா? ஓகே பாலானா தான் காசு கொடுக்குறார். பாருங்க கர்ணனா மாறிட்டார் பாலண்ணா. சரி ஓகே. அடிக்கிற வெயிலுக்கு ஒரு நிலைக்கு நின்று இப்போ குடிக்க போகிறோம். இப்போ ஒரு ஆலமரத்துக்கு தான் நிற்கிறோம். இங்கே நின்று இப்போ ஒண்டகோன் குடிக்க போகிறோம். பாலாண்ணாவுக்கு பார்த்தீங்கன்னா போய் கொமெண்டில் போடுங்க, பச்சை கிளி அப்படியே பார்த்து கொடுங்க. பச்சை கிளிக்கு ஐஸ் பிள்ளை நம்ம வாங்கி கொடுக்க சொல்லி கொமெண்டில் போடுங்க. அப்போ தான் பாலாண்ணா தொடர்ந்து வாங்கி தருவார். பாலாண்ணா தொடர்ந்து ஐஸ் பிள்ளை குடிச்சிட்டு போகலாம். சரி ஒண்டகோன் குடிச்சிட்டு போகலாம். ஓகே ஸ்ரீலங்காவில் வந்து நீங்கள் குடிக்கணும்னு சொன்னால் ஒண்டகோன் நம்பி குடிக்கலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது இன்னும் ஒன்று இருக்குல்ல, அது மேலே ஐஸ் பிளம்மாக இருக்கும், நட்ஸ் எல்லாம் போட்டுருப்பீங்க, அது நல்லா டேஸ்ட்டாக இருக்குமா. சரி குட்டீஸ் எல்லாரும் வீடியோ பார்த்துருப்பீங்களே, நான் உங்களுக்கு வீடியோலாம் பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிக்காட்டியும் என்ன செய்யலாம் பார்த்துக்கிட்டு அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பார்த்தீங்கன்னா தட்டி விடுங்க. உங்களோட ஆதரவுகளை எல்லாம் தாங்க. நான் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்படி தீவிரம் சம்மந்தமான காணொலிகள் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஊரை சுற்றி காட்டுறதா இருக்கட்டும், நல்ல நல்ல சாப்பாடு கடைகளாக இருக்கட்டும், இப்படி பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல காணொலிகள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பதிவேற்றுவோம். தொடர்ந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். பாய் பாய் டாட்டா, see you.